இலங்கையின் நுவேரெலியா மாவட்டத்தில் அண்மையில் 50,000 கிலோ ஐஸ் தயாரிக்க பயன்படும் ரசாயன பொருட்கள் அதிரடியாக கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. 2 கண்டெய்னர்களில் பதுக்கி மண்ணுக்கடியில் புதைத்து வைத்திருந்த இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது இலங்கையர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது இலங்கை வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இலங்கையின் குற்றப்புலனாய்வு பிரிவு இந்தோனேசியாவுக்கு நேரடியாக சென்று அங்கு மறைந்திருந்த போதைப்பொருள் விநியோகத்துடன் தொடர்புள்ள இலங்கையர்கள் 7 பேரை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் வழிதான் இந்த கண்டெய்னர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அத்துடன் பல ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டதாக இலங்கை CID தெரிவித்துள்ளது. இது குறித்து விளக்கமளித்த இலங்கையின் பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஒருவேளை இந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் வருங்காலத்தில் இலங்கை என்ற ஒரு நாடே இல்லாமல் போயிருக்கும் என்றார். மேலும் இந்த சம்பவத்தில் கைதாகி இருக்கும் குற்றவாளிகளுடன் மகிந்த ராஜபக்சேவின் குடும்பத்தினர் மிக நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களையும் அவர் வெளியிட்டு இலங்கை அரசியலிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.